உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போன்ல எல்லாம் இப்ப பேச முடியாது. நேர்ல வந்தே ஆகணும். வரப்போறியா இல்லையா நீ? டேய், சண்முகம் வந்தானா அங்க சண்டை வந்துரும்டா. நான் எதுக்கு போலீஸ்காரன் இங்க நிக்குதேன்? நீ வா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்போ உடனே வரணுமா என்ன? ஆமா, இமீடியட்டா நீ நேரா இங்க வந்தே ஆகணும். உடனே இங்க முடிவு எடுத்து ஆகணும். நீ நேர்ல வா, அப்புறம் பேசுவோம். சரி, போனை வை, நாங்க வரோம். வா பண்ணி, வா மச்சான். ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா வரீங்களா? இல்லை, இந்த கேடு கட்டவனை பத்தி பேசணும்னா இங்கே பேசு. தனியாலாம் வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. டேய், என்னாச்சுடா உனக்கு? முத்துப்பாண்டி நம்ம கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிடுறான். கொஞ்சம் கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு கூட வா. பாண்டி, வா போலாம். வா. வாடா. இந்த பாரு மச்சான், இந்த வெங்கடேஷ் ரத்னா கிடைக்கலன்னு ரொம்ப அப்செட்ல இருக்கா. எந்த அளவுக்கு அப்செட்னா, ரத்னா கூட இவங்க வாழ விடலன்னு அவனோட அப்பா அம்மாவே கொலை பண்ண பாக்குறான். ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு மூக்கெல்லாம் உடைச்சு விட்டுருக்கான். பாத்தியால, அப்பா அம்மாவே அடிக்கா. அப்ப அவன் எம்பிட்டு பெரிய சைக்கோவா இருப்பான்ட்டு. நிஜமா வாடா? ஆமால, நாங்க கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தோன்னு வையி, அவங்கள அடிச்சே கொண்டிருப்பாம்ல. லேட்டாவே வந்திருக்கலாம்ல. அவங்க செத்ததுக்கு அப்புறம் இவனை ஜெயில போட்டுருக்கலாம்ல. அவன் அவன் அம்மாவுக்காக தான் ரத்னாவை வேலையை விட சொன்னான். இப்ப அவங்களையே கொல்ல போயிருக்கான் அவன். அட, அந்த அளவுக்கு இவன் ரத்னாவை லவ் பண்ணுதாம்ல. அவனை அடிச்சு உதைச்சுதான் அடக்குன. அடி வாங்கிட்டு ரத்னா ரத்னான்னு அழுவுதான். என்ன செய்ய சொல்லுத? அவங்க அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு அவன் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப அதை நினைச்சு அவன் வேதனைப்படுறான்ல. ரத்னா அவனை விட்டு போயிட்டான்றத அவனால ஏத்துக்கவே முடியல. அதனால பெத்தவங்களே கொல்ல பாக்குதான். புரியுதுடா. அவனால ரத்னாவை விட்டு கொடுக்கவே முடியல. திரும்ப திரும்ப ரத்னா வேணும் வேணும்னு அழுவுதான். இதுக்கு மேல நாம ஏதாவது செய்யணும்ல. என்ன செய்யணும்? வேண்டாம், அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஜோலியை பார்க்க போவோம். அவன் திருந்திட்டான் மச்சான். இவ்வளவு தூரம் ரத்னாவை லவ் பண்றவன் இனிமே உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவான்னு எனக்கு தோணுது மச்சான். இது வரைக்கும் இப்படி தீவிரமா லவ் பண்ற ஒருத்தனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை மச்சான். அதனால ரத்னாவுக்காக பெத்தவங்களே வேணான்னு முடிவெடுத்த ஒருத்தன் அந்த மனசுக்காக, அந்த காதலுக்காக அவனை மறுபடியும் ரத்னா கூட சேர்த்து வச்சாதான் என்ன மச்சான்? இல்லை, என்னல பேசுதான் அண்ணன்? இல்லை, என்ன விளையாடுதியா நீ? என் தங்கச்சியை கொலை பண்ண பார்த்தா அயோக்கிய பயலாவன். நீங்க மட்டும் ரத்னா செத்து இருந்தாலும் இன்னைக்கு 2 மாசம் ஆயிருந்திருக்கேன். விட்டானுங்களா? அதுக்கப்புறம் அவன் மாமா பொட்டு கடலையோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்கூலையே அபகரிக்க பார்த்த அயோக்கிய பயல அவன். அவன் ஏதோ சொல்லுதான்ட்டு நீ வந்து அவனுக்காக என்ன வக்காலத்து பேசியா? பாரு, உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. தேவையில்லாம பேசி கெடுத்துக்கிடாத. டேய் சண்முகம், எதுக்கு இப்ப உடனே கொதிக்கிற? வெங்கடேஷோட அப்பா அம்மா அடிபட்டு உன் காலில் விழுந்து கெஞ்சுறத நீயும் தானே பார்த்த. அப்ப பாண்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை, என்னல பேசுத? இன்னைக்கு காலில் வந்து விடுதானுல, அன்னைக்கு ரத்னா செத்து போயிருந்தாங்களா என்னல செஞ்சிருப்பானுவ? அன்னைக்கு ரத்னா உசுருக்கு போராடுறது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கல. நீ மட்டும் நீங்க கரெக்டான டைமுக்கு மட்டும் வரல, என் தங்கச்சி நிலைமை என்ன ஆயிருக்குன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இவன் ஒரு பிராடு பையன். அவங்க குடும்பமே ஒரு பிராடு. அவனை வந்து காலில் வந்து அழுதானுங்களா நீங்க என்னை நம்ப சொல்லுதீங்களா? நான் நம்ப மாட்டேன். அவனுங்கள செத்தால நம்ப மாட்டேன். டேய், அவன் புத்தி கெட்டு போய் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு அவன் ஏதோ பண்ண. உனக்கு புரியலையா? உண்மையிலேயே ரத்னா மேல பாசமா இருக்கிறவன் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டா நடந்துக்கிடுவான். அதுவே தப்பா தெரியல உனக்கு? பாருங்க, நான் சத்தியமா அவனை நம்ப போறது கிடையாது. நான் நம்ப மாட்டேன். போச்சுடா. இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல. சொல்ல போனா அப்பா அம்மாவை கூட கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த பையன் இருக்கான் பாரு,
நான் நம்பர் ப்ராடு பய. அவனை நான் செம்மத்துக்கு நான் அவனை ஏத்துக்கிட மாட்டேன். இந்த உலகத்துல ஆற வேண்டாம் நம்புவேன். உன் அப்பனையும் இந்த கேடு கட்டவனையும் எந்த ஜென்மத்திலயும் நான் நம்ப மாட்டேன். டேய் ஒரு நிமிஷம் இல்லை. பொறுமையா இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசுறதுக்கு எதுவும் இல்லல. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இல்ல பாண்டி, போலீஸ் வேலையை விட்டு இந்த பையலுக்கு என்ன புரோக்கர் வேலை பார்க்க பாக்குதியா? போய் வேலையை பாருல. என்னல நீங்க நின்னுட்டு உங்க அண்ணனோட ஜாலர் அடிக்க போதியா இல்ல வர போதியா? நான் கிளம்புதேன். சிஸ்டர் சிஸ்டர், அந்த வீட்ல என்னை யாரும் நம்பவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நான் தப்பே செய்யலன்னு சொல்லல, தப்பு செஞ்சேன், மன்னிச்சுக்குங்கன்னு தான் கெஞ்சுறேன். அங்க எனக்காக பேச வேற யாருமே இல்லை சிஸ்டர். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எங்களை சேர்த்து வைக்கிறதா இருந்தா அது உங்களால மட்டும்தான் முடியும் சிஸ்டர். தயவு செஞ்சு எப்படியாவது என்னை ரத்னாவை சேர்த்து வச்சிருங்க சிஸ்டர். உங்களுக்கு புண்ணியமா போகும். ப்ளீஸ் சிஸ்டர். ஐயோ வெங்கடேஷ், ஏய் இந்திரா, டேய் நான் தான் பேசி வச்சிருக்கேன்ல, அதை நான் காலில் விடுறது. மரியாதை தள்ளி நில்லு. வெங்கடேஷ், இந்த புத்தி நீங்க தப்பு செய்யறப்பவே இருக்க வேணாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுதுகிட்டு நின்னா என்ன செய்ய? நான் பேசுறேன். ரத்னா கிட்டயும் சண்முகத்துக்கிட்டையும் நான் பேசி பாக்குறேன். நீங்க பேசினா போதும் சிஸ்டர். நீங்க பேசினா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் மனசு மாறுவாங்க. நீங்க எப்படியும் என்னை ரத்னாவை சேர்த்து வச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாண்டி, நான் வரேன். நீ வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரி பரணி. பாத்தீங்களா, உங்க மகனோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? எப்படி ஒரு ஆக்ஷனை போட்டேன் பாத்தீங்கல்ல? பிரிந்து சென்ற காதலிக்காக பெற்ற தாய் தகப்பனையே கொலை செய்ய பார்த்த வாலிபன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் நெகிழ்ச்சி. எப்படி நான் செட் பண்ண சீனு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு பாத்தியா? ஏண்டா நீ நாடகம் போடுறதுக்காக எங்களை நிஜமாவே அடிச்சிட்டல? பெத்தவங்கன்னு கூட பார்க்காம ரத்த வர அளவுக்கு அடிச்சிட்டியே. நாங்க செத்தா என்னடா பண்ணுவ? செத்து போங்க, சாவுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு அந்த ரத்னா வேணும். என்கிட்ட வந்து கைய கட்டி வாய புத்தி நிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாவி பாவி, இப்படி எல்லாம் பைத்திய மாதிரி நடந்துக்கிறியே. எனக்கு தேவை அந்த முத்துப்பாண்டி என் நடிப்பை நம்பணும். ஏமாந்து எனக்காக அவன் அங்க போய் வாதாடணும். அதுக்காக நான் உங்களை கொலை கூட செய்வேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.